الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சுவனலோகத்தை நோக்கி விரையுங்கள் என்று கூறுகின்றான். அவனுடைய பாவ மன்னிப்பை நோக்கி விரையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பரோபகாரம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் இங்கே கூறக்கூடிய நேசத்தையும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் அவனால் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தையும் யாருக்கு கொடுக்கிறான் என்றால், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய அந்த மனிதர்கள், உபகாரம் செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள். அதை பற்றி அவனுடைய திருமறையில் கூறுகின்ற போது, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்லுஹா அஸ்ஸமாவாத்தி வல் அர்த், உங்களுடைய இரட்சகனிடமிருந்துள்ள பாவ மன்னிப்பின் பக்கம் ஒருவருக்கொருவர்
முந்திக் கொள்ளுங்கள். வானங்கள் பூமி அளவு விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள். இது இரையச்சம் உள்ளவர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. இறந்த காலத்தில் கூறுகின்றான். சொர்க்கலோகம் இதற்கு பிறகு படைக்கப்படுகின்ற ஒன்று அல்ல, அது ஏற்கனவே படைக்கப்பட்டுள்ளது. அதிலே நீங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் மரங்களாக, மாளிகைகளாக, இன்னும் சுவனத்து பொருள்களாக அது உருவாக்கப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் யார்? வானம் பூமி அளவு விசாலமான சொர்க்கத்துக்கு தகுதி பெற்ற இறையச்சம் உள்ளவர்கள் யார்? இறையச்சம் உள்ளவர்கள் என்று சொன்னால் எடுத்த எடுப்பிலே எங்களுடைய கண்களுக்கு வருவது ஐவேளை தொழுபவர், முதலாவது. ஜகாத்து கொடுப்பவர், ஹஜ்ஜி செய்கின்றவர், ரமதானில் நோன்பு நோக்கின்றவர். இது சாதாரணமாக 50 கடமைகளை உள்ளடக்கிக் கொள்ளுவது. நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் தானே என்று நாங்கள் எங்களை நாங்களே திருப்திப்படுத்திக் கொள்வோம். இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தொழமாட்டார்கள், நோன்பு பிடிக்க மாட்டார்கள், கடமைகள் ஒன்றையும் செய்ய மாட்டார்கள். என்ன கூறுவார்கள்? எங்களது உள்ளம் பரிசுத்தம் என்பார்கள். அவர்களை அவர்களே சுத்தவான்களாக சொல்லிக் கொள்வார்கள். உங்களுடைய உள்ளங்கள் அசிங்கங்கள் நிறைந்திருக்கிறது, அதனால் நீங்கள் தொழ வேண்டும். நீங்கள் நோன்பு பிடிச்சுத்தான் உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். எங்களை போன்றவர்கள் ஆன்ம பரிசுத்தம் உள்ளவர்கள். முகத்தில் கூட ஒரு மயிர் இருக்காது, அதெல்லாம் வெளிப்படை என்பார்கள். இப்படி தங்களை தாங்களே புனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலரை சமுதாயத்தில் காண்கின்றோம். அவர்கள் மரண தண்டனைக்குரியவர்கள். அவர பரிசுத்த தன்மை அல்லாஹ்விடம் போய் அவர்கள் பார்த்துக் கொள்வதற்கு இஸ்லாமிய ஹிலாபத் இருந்தால் அவர்கள் அங்கே அனுப்பப்பட்டுருவார்கள். அவர்கள் நீங்கள் போங்கள் உங்களுடைய புனிதமான இடத்துக்கென்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இங்கே எதை கூறுகிறான், அந்த வசனத்தின் பின்னே என்ன கூறுகிறான் என்பதைத்தான் இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் யார்? தொழுதால், நோன்பு பிடித்தால், திக்ர் செய்தால், குர்ஆன் ஓதினால் நிறைவேறிடுமா? தொடர்ந்து கூறுகிறான், வானங்கள் நிரம்பிய, வானங்கள் பூமி அளவு விசாலமான அந்த சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களின் தன்மை எப்படி இருக்கும் என்றால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, சந்தோஷமான நிலையிலேயும் கஷ்டமான நிலையிலேயும் செலவு செய்வார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். நாங்கள் சந்தோஷமான நிலையில் செலவு செய்வோம், கஷ்டமான நிலையில் எங்களில் செலவு செய்பவர்கள் ரொம்ப ரொம்ப குறைய. தனக்கு தேவை இருக்கும், தன் சகோதரனும் அதே தேவையில் இருப்பான், அதைவிட கஷ்டமான நிலையில் இருப்பான். தன் சகோதரனின் கஷ்டத்தை பார்க்கின்ற போது தன் கஷ்டம் அவனுக்கு தென்படாது. தன் கஷ்டத்தை நாளை துடைப்போம் என்று தன் சகோதரனின் கஷ்டத்தை இன்று துடைப்பான். எதற்காக? தன் ரப்பினுடைய பொருத்தத்திற்காக. அதற்கு நாம் அதிகம் போக தேவையில்லை.
இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் அதை பற்றி சொல்லுகிற போது யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் தாங்கள் கஷ்டமான நிலையில் இருந்தாலும். ஒரு சின்ன உதாரணம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார். நபிகளார் தன் மனைவிமாரிடத்தில் ஏதாவது கொடுக்க இருக்கிறதா இவர்களுக்கு சாப்பாடு? எவருடைய வீட்டிலும் ஒன்றுமில்லை. ஒரு சஹாபி அழைத்து செல்கிறார். நமக்கு தெரிந்த சம்பவம். வீட்டிலே மனைவிடம் கேட்கிறார், என்ன இருக்கிறது? சாப்பிட்றதுக்கு ஒன்றுமில்லை. அவள வீட்டில் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒன்றும் இருக்காது, காசும் இருக்காது, சேமிப்பாக நெல்லும் இருக்காது, கோதுமையும் இருக்காது. நம்முடைய ஒவ்வொருவருடைய வீட்டில் சேமிப்பாக இருக்கிறது, பணமாக இருக்கிறது என்பதெல்லாம் அது வேறு. தேவையற்ற பொருள்களாக வாங்கி அடுக்கி வைத்திருப்பதெல்லாம் வேறு. அப்ப அந்த சஹாபி தனது பிள்ளைகளுக்கு வைத்ததை பிள்ளைகளை சாட்டுப்போக்கு காட்டி படுக்க வைத்து அந்த விருந்தாளிக்கு கொடுத்த வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். இதைத்தான் அங்கே அல்லாஹ் கூறுகிறான். தாங்களுக்கு தேவை இருக்கும், கஷ்டம் இருக்கும், தன்னை விட மற்றவரை தெரிவு செய்வார்கள். கஷ்டமான நிலையில் செலவு செய்வார்கள். நம்மளை எத்தனை பேரை பார்க்கிறோம்? அவருக்கு சொத்து இருக்கிறது. அந்த சொத்துகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடு கட்டுவார். போதும், ஓரளவுக்கு கட்டினால், விசாலமாக ஓரளவுக்கு கட்டினால் போதும். வீணாக 25 லட்சத்துக்கு கட்டுற வீடை 75 லட்சத்துக்கு கட்டுறார். அல்ல ஒரு 40 லட்சத்துக்கு கட்டுற வீடை 1 கோடிக்கு கட்டுறார். அந்த 60 கோடியும் தேவையானது அல்ல, சும்மா தேவையில்லாத அலங்காரம். 60 லட்சமும் அந்த அலங்காரத்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்று நடக்க போறதல்ல. இது ஒரு புறம். நிறைய காணிகள் இருக்கும். அவருக்கு சீனி வருத்தம் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், பிரஷர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால டாக்டர் செல்வான் இது சாப்பிடப்படா, இது சாப்பிடப்படா, இது சாப்பிடப்படா. அப்ப அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு அனுபவிப்பார்? அவர் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் அனுபவிக்கிற வசதி இருந்தாலும் ஒரு 300 ரூபாய் சாப்பாடு. ஏன்? பழமும் சாப்பிடலாம், சீனி கூடிரும், இருப்பு வகைகளும் சாப்பிடலாம், கூடிரும். பொரியல் என்று அப்படி சாப்பிடு போகலாது, இன்னொரு பக்கத்தால் இன்னொன்று கூடிரும். அப்ப சாப்பாடு கட்டுப்பாடு. இன்னும் கொஞ்ச நாளையால போறார். இந்த வேளையில் அவருக்கு ஒரு 100 ஏக்கர் காணி இருக்கும். அவருக்கும் அவர பிள்ளைகளுக்கும் போதுமானது ஒரு 50 ஏக்கர். மற்ற 50 ஏக்கர் எவ்வளவோ செய்யலாம். அத்தியாவசியம். அதற்கப்பால் இன்னும் அவசியமானது, கடைசியாக பராமரிக்க முடியாமல் கொழும்புல 2 ஊடு கிடக்கும். இங்க உறுதியில் அவருக்கு இருக்கும். இந்த வேளையில் 4 பேர் இஸ்லாத்துக்கு வந்தவன் இருப்பான். அவர்களுக்கு இருப்பாற்றத்துக்கு ஒரு இடம் இல்லை. இந்த மாசம் ஒரு வீட்டில் குந்துவார்கள். நாமும் இஸ்லாத்துக்கு வந்ததற்காக மக்களிடம் கையேந்தி கொண்டிருக்கலாமா? இயலாது. 2 மாசத்தால வீட்டுக்காரன் சொல்லுவான், வெளிநாட்டில இருந்து மச்சான் பெற போறான், எழும்பிட்டு போங்க.
சரியா அந்த குடும்பம் இன்னொரு இடத்தை போய் குந்தும். அந்த வீட்டில் 3 மாத்தியால சொல்வார்கள், எங்களுக்கு வீடு தேவைப்படுகிறது, நீங்க போங்க என்பார்கள். பாவம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்குள்ள சொத்து ஒரு 4 ஊட நம்முடைய பேர்ல வாங்கி போறது, கொழும்புல வாங்கி போறது, இங்க வாங்கி போறது, உண்ட பேர்ல இருக்கட்டும். தேவைக்கேற்ப கொஞ்சம் காலம் அதிலே நல்லவர்கள், இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் குந்தட்டும், நன்மைகள் கிடைக்கட்டும், அப்படி யோசிக்க மாட்டார்கள். பாலடைஞ்சு சொத்துகள் குமிஞ்சு கிடக்கும். என்ன பிரயோசனம்? தேவைக்கு மேலிருக்கிறது, செலவு செய்ய மாட்டார்கள். ஆனா அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களை பற்றி சொல்லுகிறான், கஷ்டத்தில் செலவு செஞ்சு கொண்டிருப்பார்கள். ஒருவருக்கு ஒரு நாள் வருமானம் 10,000 ரூபாய். அவர் மாதத்தில் தர்மம் செய்வது 10,000. ஒருவருக்கு ஒரு நாள் வருமானம் 1000 ரூபாய். ஆனா அவர் ஒரு மாதத்தில் தர்மம் செய்வது 2000. அல்லாஹ்விடத்தில் விருப்பத்துக்குரியவன் யார்? 15 ஒன்றை செலவு செய்கிறான். எங்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கவர்மெண்ட் சம்பளம் எடுப்பார்கள், அதற்கு தர்மமாக ஒரு 2000 போயிடும். இன்னும் சிலர் நாள் வருமானம் 10,000. பெரிய பெரிய கடற்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் 15 ஒன்று செலவழிப்பதென்றால் எவ்வளவு செலவழிக்கணும்? 20,000. இன்னொருவன் அவன் ஒரு மாதம் 10,000 உழைப்பான், ஒரு 200 ரூபாய் செலவழிப்பான், 300 ரூபாய் செலவழிப்பான். அல்லாஹ்வும் மனிதனுடைய தர்மத்தை கணக்கு பார்த்து எடுப்பான். அதனால் நீங்கள் கணக்கு பார்க்காமல் செலவழியுங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறோம். சுவனலோகத்திலே கடைசியாக செல்கின்றவன், அவனுக்குரிய இடம் இந்த பூமியை போன்று 10 மடங்கு. இந்த பூமியை போன்று 10 மடங்கு என்றால் அது எவ்வளவு பிரமாண்டமாயிருக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு ஊர் ஒன்று கற்பனை பண்ணி கொள்ளுங்கள். உங்களோட வீடு, காணி, தோட்டம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான இடம். உங்களுடைய நண்பர், உங்களுடைய உறவினர் சொர்க்கத்தில் இருப்பார், அவருடைய மாளிகைக்கு நீங்கள் போக வேண்டி வரும். அதனால் அல்லாஹு தஆலா வாகனத்தை எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கிறான்? கண் பார்வை படுகின்ற தூரத்திற்கு ஒரு 8 எடுத்து வைக்கக்கூடிய அளவிலான வாகனங்கள். நமது கண் பார்வை எங்கே போகிறது? இங்கே இருந்து அடுத்த கோளுக்கு போகிறது. பார்த்திருக்க போயிடுவார்கள். அல்லாஹ் அங்கே அப்படி ஆக்குகிறான். சிலருக்கு சந்தேகம் வரும், இந்த பூமி அளவு சொர்க்கவாதிக்கு குறைந்தபட்சம் கொடுப்பதென்றால் எத்தனை பேர் சொர்க்கம் போவார்கள்? அவர்களுக்கு இடம் எங்கே இருக்கிறது? இதை நம்ப முடியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுகால வரை ஒரு உலகத்திலே 1,00,000 கோடி பேர் இறந்து விட்டால் என்று வைத்துக் கொள்வோம். 1,00,000 கோடி. வானில் உள்ள நட்சத்திரங்கள் எத்தனை? இந்த வானில் உள்ள நட்சத்திரம் விஞ்ஞான யுகத்தினால் கண்டுபிடித்திட முடியுமா? கவுண்ட் பண்ணிட முடியுமா? ஒரு நட்சத்திரத்தின் பெருப்பம் எவ்வளவு? இந்த பல்பு மட்டுக்கா? இந்த பூமியை விட பிரமாண்டமான எத்தனை நட்சத்திரங்கள்? சந்திரன் இங்கிருந்து பார்க்கிற போது இவ்வளவுக்கு தென்படுகிறது, 10 இன்ச்சுக்கு தென்படுகிறது. இங்கிருந்து பார்க்கிற போது சந்திரன் மிக கிட்ட இருக்கிறது. இதுவரை சில நட்சத்திரங்களின் ஒளி
பூமிக்கு வந்து சேரவில்லை. அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. எத்தனையோ லட்சம் வருஷம் அதனுடைய ஒளி வருகிறது. எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு ஒளி வேகமாக போகிறது. அப்படி இருந்தும் பெறவில்லை என்கிறார்கள். அப்படி என்றால் முதலாம் வானத்திற்கு கீழே தான் நமது கண்ணுக்கு புலப்படக்கூடிய அனைத்து நட்சத்திரமும். இந்த முதலாம் வானத்துக்கு கீழ்வானம் கீழ்வானத்தை விளக்குகளை கொண்டு அலங்கரித்திருக்கிறோம். நமது பார்வைக்கு விளக்கு. அதன் பிரமாண்டம் இந்த பூமியை விட பெருசி, பூமியை அளவு பூமியை விட சிறுசி. இந்த முதல் வானத்திற்கு கீழே உள்ள இந்த அளவு பிரமாண்டமான இடத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமி அளவுக்கு 10 மடங்கு அல்லாஹ் கவுண்ட் பண்ணி பூமியிலே படைக்கப்பட்ட இதுகால வரை வாழ்ந்த ஒவ்வொருவருக்கு கொடுத்தாலும் இந்த முதலாம் வானம் அதற்குள் குடியமர்த்திடலாம் பிரமாண்டத்தன்மையால். அதுவும் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்வது ஒரு மூலையில். ரசூலுல்லாஹ் என்ன கூறுகிறார்கள் எங்களுக்கு? இந்த முதலாம் வானத்திற்குட்பட்ட பகுதியை இரண்டாம் வானத்திலே வைத்தால் ஒரு மாபெரிய பாலைவனத்திலே ஒரு மோதிரத்தை வைக்கிறதை போன்றிருக்கும். இவ்வாறு இரண்டாம் வானத்தின் பிரமாண்டமான தன்மையை தூக்கி மூணாவது வானத்திலே வைத்தால் அதுவும் அப்படி இருக்கும். 7 வானங்களை விட விசாலமான பூமி சுவன பூமி. அதற்குள் இடம் நிறைய காலியாக கிடக்கும். இந்த சொர்க்கத்திற்கு முன்னுங்கள் என்கிறான் அல்லாஹு தஆலா. அவ்வளவு பிரமாண்டமான இடத்திலே நாம் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போவதென்றால் இப்போது இருக்கிற காரு, ராக்கெட், பிளைட் எல்லாம் அதனுடைய வேகங்கள் காணாது. நமது காணியை தாண்டி நண்பரின் காணிக்கு போவதற்கு மிக வேகமாக போகின்ற, களைப்பில்லாமல் போகின்ற, சிரமம் என்பதை நுகராமல் போகின்ற இடமாக இருப்பதுதான் சுவனலோகம். மனிதன் எப்படி யோசிக்கிறான்? 24 மணித்தியாலம் பிரயாணம் செய்து போன பிரயாண தூரத்தை இப்போது மனிதன் 10 நிமிடத்தில் கடக்கிறான். 10 நிமிடத்தில் கடக்கக்கூடிய மனிதன் யோசிக்கிறான், ஒரு செகண்டில் கடக்கிறதுக்குரிய வழி வராதா என்று யோசிக்கிறான். இருந்த இருப்பிலே பட்டனை நசித்தால் அடுத்த கணம் தான் நினைத்த இடத்தில் போய் சேர முடியாதா என்று யோசிக்கிறான். இலகுவாக கஷ்டமில்லாமல் ஒன்றை அனுபவிக்க நினைக்கிறான். சொர்க்கத்திலே கஷ்டம் என்கிற எண்ணம் சுவனவாதிக்கு வராது. அதனால் அல்லாஹ் அங்குள்ள பிரயாணங்களையும் அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கலோகம். இன்னொரு புறம் அந்த சொர்க்கலோகம் எப்படி? ரசூலுல்லாஹ் பெண்களுக்கும் சொன்னார்கள், ஆண்களுக்கும் சொன்னார்கள். لقاب قوس أحدكم بالجنة خير من الدنيا وما فيها. உங்கள் ஒருவருடைய சாட்டை அதை போடுகின்ற இடம் சுவனலோகத்திலே அது மாதிரியான இடம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. உலகத்தில் எத்தனை கோடி டன் தங்கம் இருக்கிறது கவுண்ட் பண்ணேலுமா? இந்த பூமிக்குள் எத்தனை எத்தனை பில்லியன் 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 எந்த கால்குலேட்டருக்கும் நம்புடாது. மாணிக்கங்கள், வைரூரியங்கள் புதைந்து கிடக்கிறது. ஏதோ மூலையில ஒன்று ரெண்டு புறக்கி எடுக்கிறார்கள். இது அவ்வளவத்தையும் கொடுத்தாலும் சுவனலோகத்திலே ஒரு இப்படியான ஒரு நிலத்துண்டு பெருமதி கிடையாது. நாம காசை பேக்கா கட்டிக்கு போனா தான் தங்கத்தில் சின்ன சின்ன துண்டு வாங்குறோம் அல்லவா? சுவனலோகத்தில் இந்த முழு உலகமும் தங்கமாக இருந்தாலும் அங்குள்ள நிலைமைக்கு அங்குள்ள அந்த பெருமதியான சாமானுக்கு ஈக்குவல் இல்லை. இந்த சொர்க்கத்துக்கு முந்துங்கள். பொம்பளைக்கு சொன்னார்கள்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒரு பெண் தன் தலையிலே போடுகின்ற மொக்காடு, அதை நாம் சோளங்களாம் அல்லது இஸ்காபங்களாம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. பொம்பளையில் வந்து சோல் கேட்பார்கள். ஒரு சோலை காட்டினால் இது 1000 ரூபாய் என்றால் 300 ரூபாய் சோல் இல்லையா என்று கேட்பார்கள் நமது சமுதாயம். அதே நேரம் ஒரு பெண்ணுக்கு 5000 ரூபாய் பெறுமதியான ஒரு சோலை கணவன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தால் எத்தனை பேரிடம் காட்டுவாள், இந்த பாரடி 5000 ரூபாய் என்று. அதில் ஒரு பெருமிதம். சுபஹானல்லாஹ், அதில் நம்ம மாணிக்கம் பதிச்சிருக்கா இல்லை, ஒரு 5000 ரூபாய் பெறுமதி. அதில் ஒவ்வொரு ஓரத்திலும் நிறைய முத்துகளை மாணிக்கத்தை பதிந்திருத்தால் அந்த பெண் அந்த சோலை யாரிடம்தான் காட்டாமல் இருப்பாள். ஊரில் எல்லாருக்கும் தெரியும் இன்னாரிடத்தில் இப்படியான ஒரு சோலாம். அதை காட்டும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்கு சொன்னார்கள், தன் வயிற்றை கட்டி மற்றவருக்கு கொடுத்தவர்கள் தான் கட்டை பிஞ்சு ஆடை உடுத்துக்கொண்டு இருந்ததை மற்றவர்களுக்கு கொடுத்தவர்கள் சொன்னார்கள், இதற்கு பதிலாக அல்லாஹ் உங்களுக்கு தருகின்ற அந்த மொக்காடு இந்த முழு உலக சொத்தை கொடுத்தாலும் எடுக்க முடியாது. எத்தனை பில்லியன் 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 டாலர் சோல். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பெண்களுக்கு இந்த உலகத்தின் ஆசைக்காக உங்களின் மறுமையை இழக்காதீர்கள் என்பதற்காக கூறுகிறான். யாருக்கு இவைகள் எல்லாம்? தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் மிக முக்கியமான எல்லாரிடத்திலும் கஷ்டமான பண்பு. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ என்று சொல்லிவிட்டு والكاظمين الغيظ والعافين عن الناس. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد, சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்கள் விசாலமான வானம் பூமியால விசாலமான சுவர்க்கத்திற்கு சொந்தக்கார இறையச்சம் உள்ளவர்களுக்கு இருக்க வேண்டிய அடுத்த பண்பு, கோபத்தை விழுங்குபவர்களாக அவர்கள் இருப்பார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார், மனிதனாக பிறந்தவனுக்கு கோபம் வரும், ஆனா விழுங்க தெரியணும். இன்று கூட இங்கே வந்திருக்கக்கூடிய சிலர் பொன்சாதியின் சொத்திலே என்னடி பைத்தியாரி உனக்கு சொன்ன விலங்குகள் ஏசி போட்டு வந்திருப்பார்கள். தாடி இவ்வளவுக்கு நெடுசாயிருக்கும், ஒரு புடி அளவாது வளர்க்கணும் என்று அதுல பேணுதல் ஆயிருப்பார், தொழுகையில பேணுதல் ஆயிருப்பார், ஜும்மாவுக்கு டைமுக்கு போகணும் என்று பேணுதல் ஆயிருப்பார். எல்லாம் பேணுதல், நாவுக்கு மட்டும் நோ கண்ட்ரோல், அது மட்டும் இருக்காது. எடுத்ததற்கெல்லாம் பெண்ஜாதியிலே பாஞ்சு உழுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கல்ல அந்த சொற்கலோகம். ரசூலுல்லாஹ்விடம் ஒருவர் வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு புத்தி சொல்லுங்கள், கோபப்படாதே என்றார்கள். திருப்பி சொல்லுங்கள் என்றால் கோபப்படாதே, திருப்பியும் சொல்லுங்கள் என்றால் கோபப்படாதே. தன் அதிகாரத்தின் கீழ் உள்ளவர்களோடு அவன் அடக்க வேண்டும், அடக்கி வாசிக்க வேண்டும், அதற்கு பழக வேண்டும், உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும். ரசூலுல்லாஹ் மனைவி என்பவள் விலாயெலும்பு படைக்கப்பட்டவள், கோணலானவள் என்பதை எல்லாம் சொன்னார்கள். அந்த பெண்ணோடு இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அவள்தான் ஆத்திரக்காரியாக நடந்தாலும் இந்த ஆம்பளை தான் நபிகளார் தனக்கு சொன்ன அந்த பண்புகளை, இறையச்சமுள்ள பண்புகளை இழந்தவனாக நடக்கிறான். வாய் முந்தி அவள் ஒன்றை கதைத்து விடுகிறாள்.
இவர் எடுத்த எடுப்பில் ஒன்று கையை நீட்டுவார், இல்லை என்றால் வாயை நீட்டுவார். இரண்டு பண்பும் உள்ளவர்கள் அந்த இரையச்சம் உள்ளவர்கள் அல்ல. மாறாக அவள் ஆத்திரத்தை கிளப்புகிறாள், இவள் ஆத்திரத்தை விழுங்குகிறாள். அவர் கிளப்ப விரும்புவாள். இது பாவம், இப்படி கதைக்கப்படாது, கூடாது என்று அன்பாக புத்தி சொல்ல தெரிய வேண்டும். நான் மட்டும்தானே கல்யாணம் முடித்தோம்? ரசூலுல்லாஹ் 11 திருமணம் முடிக்கவில்லையா? 11 மனைவியோடு வாழவில்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஸ்டரியிலே மனைவிக்கு அடித்ததாக எங்கே ஹதீஸ் வருகிறது? அடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் நபிகளார் 9 மனைவியில் யாருக்கும் அடித்ததில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தது, விழுங்கி பழகினார்கள். ஏதோ மாரண்டை வாங்கி வைத்து விட்டோம், வேலை செய்யவில்லை என்றால் கேட்டிக்கம்பால் அடிக்கிற மாதிரி அடிக்கிற நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்களுடைய பலருடைய மனைவியர்கள் கோல் பண்ணி நமக்கு சொல்வார்கள், மௌலவி இவர்கள் பிரச்சார பணியில் ஈடுபடுகிறார்கள், வீட்டில் எந்த நேரமும் அடி உழுகிறது, ஏச்சுழுகிறது, புத்தி செல்லுங்கள் என்பார்கள். யாரை கூப்பிட்டு யாருக்கு புத்தி செல்வது? அவள் என்னப்பா நீ உன் மனைவிக்கு அடிக்கிறாய் என்று கேட்டால் அதற்கு வேறையாக போய் உனக்கு நடி பொத்திக்கிரிக்கலாண்டு இன்னும் நாலு சாத்துவான், ரூமுக்குள்ள கதவை போட்டு காலால மிதிப்பான், துவைப்பான். என்ன பயம் வந்தையல், என்ன சொற்கலோகம் உங்களுக்கு? எங்கே சொன்னார்கள்? எத்தனை பேர் தன் மனைவிக்கு கை நீட்டி விட்டு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்கள், அல்லாவுக்காக மன்னித்து விடு, அல்லது வாய்முந்தி ஏசி விட்டு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்கள், அல்லாவுக்காக என்னை மன்னித்து விடு, நான் நரகம் போக தயாரில்லை, நான் அநியாயமாக உனக்கு ஏசி விட்டேன். மனைவி என்றால் அநியாயமாக ஏசலாமா? மாட்டுக்கே அடிக்க இயலாது. வாசலுக்குள்ளே நான் கேட்டை திறந்து வைத்திருக்கிறோம், வாசலினுள்ளாக நாய் நுழைகிறது, நம் அளவுக்குள் நாய் நுழைத்ததற்காக கல்லறிந்து எறிய முடியாது, விரட்டலாம் எறிய முடியாது. ஒண்ட கேட்ட போட்டு உண்ட கடமை, அதுக்கல்லா கட்டளை விட ஊராருடைய வாசலுக்குள் நுழையாது என்ற கட்டளை அதுக்கு கிடையாது. திறந்திருந்து அது போகும். பறவைகளுக்கு அல்லாஹ் திறந்துட்டுள்ளான், அது ரிஸ்கை தேடி வெளியிறங்குகிறது. யாருடைய குலம் என்பதெல்லாம் அதற்கு கிடையாது. உனது காணிய உனது வீடை பாதுகாப்பது நீ கடமை. அந்த நாய் மறுமை நாளை நிற்கும், பதில் சொல்ல முடியாது. ஆனால் பூனையினால் ஒருவன் நரகம் போகிறான், பெரிய தொழுகையாளி நோம்பாளி. அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் கோபம் மிஞ்சுகிறது, ஆனால் இங்க ரொம்ப தாறுமாறா ஏசுகிறீர்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் பொஸ்மார், கீழே லேபர்மார் இருப்பார்கள். எவ்வளவுக்கு பொட்ட கண்ணா, அதா இதா, எத்தனை ஏச்சி கீழே வேலை செய்யறவனுக்கு, எடுத்ததற்கெல்லாம் ஏச்சி, எடுத்ததற்கெல்லாம் ஏச்சி. என்ன செய்யற? அந்த கடைக்கு போன அந்த போஸ் ஏசுறான், இந்த கடைக்கு போன இந்த போஸ் ஏசுறான், இந்த வெள்ளாம போடியாட்ட போன இவன் ஏசுறான். ஒருவரை விட்டு போனால் எங்கு போனாலும் ஏச்சித்தானே வரப்போகிறது, மொத்தத்தில் ஏச்சித்தான் வாங்க போகிறோம். ஏச பிழை செய்தால் எவரும் வேணுமென்று பிழை செய்வதில்லை. செய்கிறவர் இருக்கிறார்கள், அநியாயக்காரர்கள். அவன் செய்ய வேண்டும் நல்லதென்று சிலர் செய்வார்கள், பிழையாக முடிந்துடும். சில வீட்டில் மாமியா மருமகள் பிரச்சனை. மாமியா என்றாலே மருமகளுக்கு ஏதும் பிழையாக நினைச்சிருவார்களோ என்று பயந்து செய்வார்கள். பயந்து செய்யக்க அவள் ஒன்றை நல்ல என்று செய்ய நினைப்பால் அது பிழையாக முடிஞ்சிடும். ஆனால் அவள பார்வையில் சரியாக இருக்கும், அதுக்கு ஒரு ஏச்சு வரும். நாம செஞ்சாத்தானே, எதையாவது கொடுத்தாத்தானே இப்படி பிரச்சனை. சாதாரணமாக ஒரு சாமான் ஒன்றை செய்தார்கள், நம்மளோட வீட்டை செஞ்சிட்டோம், மாமியாட விட்ட மதினை விட்டு இதுல கொஞ்சம் கொடுத்துருவோம் என்று ஒரு 1/2 கிலோ தோதலை கொடுத்துட்டான். கண்டினது 1 கிலோ தான் சோட்டைக்கு. அவவும் அவ அனுப்பி வச்சுக்கிற சாமான் ரெண்டு, அதுல எப்படியெல்லாம் கதை வரும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. ஒரு மாமியார் விட்டு 1/2 கிலோ தோதல் அனுப்பினான். அவள் நான் தின்பதிலிருந்து கொஞ்சமாயினும் அங்கே சேரட்டும் என்று நன்னோக்கத்தில் கொடுத்தால் அதற்கு இவ்வளவு ஏச்சு, அதற்கு பிந்தி கூடுதலாக கொடுத்தாலும் அதுக்கு இவ்வளவு ஏச்சு வரும். இருக்கிற பொருளாதார வசதிக்குள்ள இப்படி எல்லாம் அள்ளி கொட்டணுமா அம்பாள்? கொஞ்சம் கொடுத்தாலும் ஏச்சி, கூட கொடுத்தாலும் ஏச்சி, அப்படி இருக்கு. ஆனால மொத்தமா கொடுக்காம விடுவாள். பாருங்க, இவ்வளவு காலம் இருந்து இவள் என்னத்தை தந்தாலும் பால் மாறி இப்படியா நிலையில் அவள் என்ன செய்வாள்? ஆத்திரம்படுவாள், அல்லாஹ்விடத்தில் பொறுமையாக கையாளுவாள், மாறாக சண்டை பிடிக்க மாட்டாள். அன்பிற்குரிய சகோதரி, இப்படி பிரச்சனைகள் வருகின்ற வேளையில் கடையில வேலை செய்கிறான்,
அவன் ஒரு பொருளை எடுக்கிற நேரம் தற்செயலாக அது இன்னொன்றில் பட்டு கீழே விழுந்துட்டு, ஆனால் அவனுக்கு குருடா பார்த்து சேரலாண்டு எடுத்தெடுப்பில் அந்த வார்த்தை வரணுமா? குருடானா அதான் இதாண்டு நல்ல வார்த்தை வரக்கூடாதா? நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் 10 வருடம் வேலை செய்தேன். சொன்னார்கள் 10 வருடம் நான் வேலை செய்தேன், ஒரு நாளேனும் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று என்னிடம் கேட்டிருக்க மாட்டார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் விதியை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பினார்கள். நடந்து முடிஞ்சு இனி என்ன செய்வது? இதோ என்ன பைக்கில் அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. தொழுது முடிந்தன போய் நான் என்ன செய்கிறேன், என்ன பைஸ்கில் எடுக்கிற நேரம் பின்னால இருந்த பைக்கில் நான் கவனிக்கல. ஏன் கவனிக்கல? என்னுடைய ஒரு குடும்பத்தை ஒரு ஹாஸ்பிட்டல் அவசரமா போகணும் என்ற தலை கவனிப்படல. தலைக்குள்ள ஹாஸ்பிட்டலும் சீரியஸ் ஆகி முடிஞ்சிடும் பார்க்கணும் என்கிற தலை அந்த நம்பரில் போய் எடுத்தேன். இதில் பட்டு இது விழுந்துட்டு, இது விழுந்த 2 பைக்கில் விழுந்துட்டு, ஒன்றே கிளாஸ் உடஞ்சிட்டு, கிளாஸ் உடஞ்ச பைத்தியமான அவருக்கு 2 அறை. இதான் மார்க்கமா? என்ன வேணுமென்று உடைச்சானா? எவனா வேணுமென்று உடைப்பானா? அவன் லூஸா உடைக்கிறதுக்கு உள்ள முன்பின் சண்டையா? நடந்து முடிஞ்சு வேணுமென்று செய்யல, தப்புதெல்லாம் நடந்து முடிஞ்சு. எந்த பிள்ளையால் உடைஞ்சிட்டா என்ன செய்யணும்? பலு வாங்கி தரணும். சிக்னல் உடைஞ்சிட்டா இன்னாங்கோ. நான் தான் அவசரத்தில் கவனிக்கல. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்க எந்த அளவுக்கு கோபங்களை பிரயோகிப்போம் யோசிச்சு பாருங்கள். நாக்கை அடக்குங்கள், விழுங்குங்கள். அல்லாஹ் இவ்வாறு கோபத்தை விழுங்குபவர்களுக்கு, அவ்வாறான இரையச்சமுள்ளவர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ள சொர்க்கலோகம்தான் 7 வானம் பூமி விசாலமான சொர்க்கம் என்கிறதை எங்களுக்கு சொல்கிறான். ஏன் இவ்வளவு சிறப்பாக இந்த குணத்தை சொல்லணும்? அதிகமான பிரச்சனைக்கு காரணம் கோபம் பெறாததல்ல, கோபத்தை விழுங்கா தன்மை. கோபம் வெறும் அடக்கணும். ஆசை பொங்கும் சில சந்தர்ப்பத்தில் அடக்கணும். அப்படி அடக்கித்தான வாழ்றோம். அதுக்குத்தான் அல்லாஹ் நன்மையை கொடுக்கான். எல்லாம் சோதனை. கோபம் வந்தால்தான், கோபம் பெறக்கூடிய ஒரு காரியம் கண் முன்னே நடந்தால்தான் நமக்கும் சொர்க்கலோகம் கிடைக்கும். நாம் பொறுமையை கையாளுகிறோம். எனவே பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். கோபத்தை விழுங்குகின்ற உபகாரிகளோடு அல்லாஹ் இருக்கிறான். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறது. வலாஃபீனா அனின் நாஸ் தொடர்ந்து சொல்கிறான். 3 தன்மை அந்த வசனத்தில் வருகிறது. ஒன்று, கஷ்டத்திலும் செலவு செய்தல், நல்ல நிலையில் செலவு செய்வது போன்று. 2வது, கோபத்தை விழுங்குதல். 3வது, மக்களை மன்னித்தல். மார்க்க விடயத்தில் ஒருவன் கை வைத்தால் அது அல்லாஹ் பார்க்கிறது. அதில் ஒரு தண்டனை வழங்க வேண்டியிருந்தால் அதில் மன்னிப்பு கொடுக்க இயலாது. அதனால் ரசூலுல்லாஹ் தன் மகள் இருந்தாலும் கையை வெட்டுவேன் என்பதை சொன்னார்கள். ஆனால் தன்னுடைய விடயத்திலே ஒருவர் சுயமாக அநியாயம் செய்து விட்டார், ஏசுகிறார், பேசுகிறார் என்றால் அது உன்னை சோதிப்பதற்காக. உன்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் அவனை அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். அவன் பேசுகிறான், மன்னிக்கு பழக வேண்டும். ஏன்? அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் அவனை மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ரஹ்மானே, மறுமை நாளையில் நான் அங்கே மஸ்ஸல்ல நிற்கின்ற போது என் பாவத்தை மன்னிப்பதற்காக நான் யாரிடம் போவேன்? ரப்பிடம் தான். அந்த ரப்பு கைவிரித்தால் என் நிலைமை என்னவாகும்? உனக்காக நான் மன்னிக்கிறேன் இந்த அடியானை, எனக்கு அநியாயமாக செய்து விட்டான், என்னை பற்றி புறம் பேசுகிறான், எனக்கு கடுப்பேற்றுகிறான், என்னை ஆத்திரமூட்டுகிறான், உனக்காக மன்னிக்கின்றேன் யா அல்லாஹ், என்னை நீ மன்னித்திரு. நானே மன்னிக்கிற போது நீ மன்னிக்க மாட்டாயா? கருணையாளன் அல்லாஹ் ரோஷக்காரன். அடியான் மன்னித்தால் அடியானை விட மாபெரிய மன்னிப்பாளன் நிச்சயம் அந்த அடியானை மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ் முடிக்கிறான் அந்த வசனத்தை. அல்லாஹ் உபகாரம் செய்யக்கூடிய பரோபகாரர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தன்மைகளை வரவழையுங்கள். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.